வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலில் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா RC200 BS3 வண்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியை நம்ம ஓட்டி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெக் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சாலும் இப்போ வாங்க முடியாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா BS6 முடிஞ்சு BS6 phase 2 இன்ஜினே வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா BS3 இன்ஜின். ஸோ நான் நினைப்பேன் BS3 என்னடா எல்லாம் BS3 சொல்கிறீங்களா அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த வண்டி ஓட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன் BS3 அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பைக்கோட ஸ்பெக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 300mm டிஸ்க் வருது. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230mm டிஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வர பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பெருசாகிட்டாங்க. BS3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் சைட் டவுன் ஃபோர்க் வருது, WP அபெக்ஸ் சஸ்பென்ஷன். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிஸ்பிளே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து BS3 வண்டி. இதில் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக எதுவுமே இருக்காது. நார்மலாக பைக் ஓட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி தேவையில்லாத எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே இல்லை. இதில் தேவையான எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சேனல் ABS கிடையாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா KTM ஓட்டி இந்த வண்டி வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வாங்கி இந்த பைக் ஓட்ட தெரியாமல் ஓட்டி உழுந்து இறந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறையா பேர். ஸோ அப்போ டுவல் சேனல் ABS கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நிறையா உயிர்கள் பார்த்தீங்கன்னா போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜுக்கு முன்னாடி டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னும் போது 28 km/லிட்டர் அப்படிங்கிறது நீங்கள் சிட்டியில் ஓட்டுறீங்க அப்படின்னா, ஹைவேல ஓட்டுறீங்க அப்படின்னா 35 கூட எதிர்பார்க்கலாம், 35+ கூட. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஓனர். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தாண்டிடுச்சு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து நல்லாவே இருக்கு. இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் என்னன்னு எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஸோ இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை நம்ம 0 to 100 பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் ஏற்றி பார்ப்போம். டாப் ஸ்பீட் இல்லை, 0 to 100 எந்த அளவுக்கு டைமிங் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கே பாருங்கள், ரோடு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டிராஃபிக்கான ரோட்டெல்லாம் ஓட்டலைங்க. பப்ளிக் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் ஓட்ட போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க எந்த விதமான பப்ளிக் வயலன்ஸ்லையும் ஈடுபடாமல் பைக் ஓட்டுறது எல்லாருக்குமே நல்லது. ஸோ நம்ம தப்பு பண்ணி நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பரவாயில்ல, நம்மளால் வேறு யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நான் வந்து இது வந்து டிஸ்பிளே தெரியல அப்படின்னா எப்போ 100 அடிக்குதோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ வந்து நான் ஏதாச்சும் பண்ணுறேன், அப்போ வந்து 100 அடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம வந்து டைமிங் பார்ப்போம், எவ்வளோ டைமிங்கில் அடிக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, போமா, நம்மளே 3 ஹார்ன் அடிச்சுப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம R15 vs RC BS3 போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா போய் பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் பார்த்துருப்போம். R15 வந்து 0 to 100 எவ்வளோ நேரத்தில் அடிக்குது, இந்த வண்டி எவ்வளோ நேரத்தில் அடிக்குது அப்படிங்கிறது. இது வந்து RC200க்கான ஒரு செப்பரேட் வீடியோ. இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 36 PS ஆஃப் பவர் at 10,000 RPM அண்ட் 90 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி நம்ம ரொம்ப மோசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் கீழே விழுந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நொறுங்கிடும். ஸோ நம்ம கீழே விழாமல் நம்ம பார்த்து ஓட்டிக்க வேண்டியதான். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2015 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பல பசங்களோட கனவு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும் அப்படிங்கிறது. R15 பார்த்தீங்கன்னா இப்போ வெர்ஷன் 2 இருந்துச்சு. ஸோ வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் R15க்கு போனாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்கினா KTM தான் நான் வாங்குவேன். அந்த மாதிரி KTM RC200 அப்படிங்கிறது பல பசங்களோட கனவாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த பைக் வாங்கினீங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சில பைக்கெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பைக் இருக்குது அப்படின்னா அந்த பைக்கோட நேமை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவோ இல்லைனா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போய் அதில் பண்ணுறேன்.